சரி, 7ஆம் இடத்துல இருக்கும்போது பரவாயில்ல. 10ஆம் இடத்துல இருக்கும்போது அது தொழில் முறையில் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குது. நான் சொல்கிறது இந்த இடத்துல புதன் தனிச்சு தான் இருக்கணும், வேறு கிரகங்களோடலாம் சேரக்கூடாது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நம்ம பகுதியில் மிகப்பெரிய ஒரு பத்திர எழுத்தர், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பத்திர எழுத்தருக்கு 10ஆம் இடத்துல தான் புதன். புரியுதுங்களா? அவர் கன்னி லக்னம், 10ஆம் இடத்துல புதன் ஆட்சி. இது பத்திர யோகமா? பத்திர யோகங்களா 10ஆவது யோகமா? அது பத்திர யோகம் தானே. அவர் அடிச்சுக்க ஆள் கிடையாது. அதே பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் நிறைய பேர் பத்திரம் எழுதி கொடுக்குறாங்க. அவர் பேர் இன்னை வரைக்கும் அந்த புகழ் குறையவே கிடையாது, ஏறிட்டு தான் இருக்கு. வெறுமனையாக ஒரு 10ஆம் இடத்துல புதன் மட்டும். குரு பார்க்கல, செவ்வாய் சனி பார்க்கல, ராகு கேது தொடர்பு இல்லை, சந்திரன் கூட தொடர்பு இல்லை. ஆனால் இந்த ஒரு யோகத்தில் அவர் போய் இருக்கிறார் அப்படின்னா அந்த லக்னத்தினுடைய அதிபதிங்கிற முறையிலையும் அவர் அங்கே இயங்கிட்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க. நீங்கள் எல்லா சகல யோகங்களும் போட்டுங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிற கதையா லக்னாதிபதி வலுவில்லைன்னா உங்கள் ஜாதகம் ஒன்றும் இல்லைங்க ஐயா.